அத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, என்னையும் உங்களையும் அவருடைய கிருபை என்ன செய்திருக்கிறது, தாயின் கருவில் இருக்கும் போதே வச்சுட்டாரு நம்ம மேல கிருபையை. பாவத்தை விட்டு நம்மளை வழி விலக செய்ய வேண்டும், பரிசுத்தத்துக்கு நேரா இழுத்து கொண்டு வர வேண்டும். பாவத்துல இருந்து take away from the sin and it should lead towards the holiness. இந்த பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்தலன்னு சொன்னா, if it doesn't take you towards the holiness, நீங்க கிருபையை தவறாக புரிந்திருக்கிறீர்கள். then you have misunderstood. தேவனுக்கு கீழாக எப்பவுமே தாழ்மையோடு நடந்த வாழ்க்கையாக இருந்ததனால தான் அவருடைய முடிவு மற்றும் அவருடைய வாழ்க்கை மேல கிருபை இருந்ததை வேதம் நமக்கு காட்டுகிறது. கலாத்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். So Galatians chapter 1 verse 15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அப்படி என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். Paul the apostle, he introduced himself saying, verse 15, but even before I was born, God chose me and called me by his marvelous grace, then it pleased him. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவ கிருபைகள் அவனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றியது என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். We're going to see that in the life of Paul the apostle, how this grace worked and started to move him forward. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. Very important word that Paul used in this place. இந்த உலகத்துல எத்தனை பில்லியன் கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க? 8 எத்தனை கோடி இருக்காங்க? So what is the population of this? எத்தனை கோடி மக்கள் உலகத்துல பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன்? என்னப்பா கூகுளில் வந்து அந்த விஜயை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்போ, அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடும். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 8.3 billion. ஒரு மட்டத்தட்டியாவது இப்போ நான் பார்த்துட்டீங்களா அதுக்குள்ள கூகுளில்? ஏசப்பா 8.3 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். So 8.3 billion people are there in the. அத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, என்னையும் உங்களையும் அவருடைய கிருபை என்ன செய்திருக்கிறது, தாயின் கருவில் இருக்கும் போதே வச்சிட்டார் நம்ம மேல கிருபையை. So even though 8.3 billion people are in this world, but still when we are conceived in the mother's womb, his grace was coming to us. இந்த உலகத்தில் அத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் உங்க மேல கிருபை இருக்கிறதுனால தான் இந்த சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. Even though there are many people, multitudes of people in this world, but still because of the grace was upon you, that's the reason you are inside the church. சவுலுடைய வாழ்க்கையில பவுலுடைய வாழ்க்கையில சொன்னது போல அவர் தாயினுடைய கருவில் இருக்கும் போதே ஆண்டவர் வச்சிட்டார் கிருபை, அழைத்திட்டார் கிருபையா வச்சு. So as Paul says that God was called him, he kept his grace when he was in the mother's womb. இப்போ இந்த இடத்துல முதலாவது நான் என்னத்தை காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், what I want to show in this place, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில கருவில அவர் உருவாக்குள்ளே ஆண்டவர் வைத்த அந்த கிருபை அவருடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணிருந்ததை நீங்க பார்க்க வேண்டும். You have to see the grace that was upon him when he was conceived in mother's womb, and you can see later how it changed him. இப்போ இந்த சவுல் எப்படி இருக்கிறார் ஆரம்ப வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட்ட மனுஷனாகவே வேதம் காட்டுகிறது. So in the beginning of Paul's life you can see he was someone who is against God. பவுலா சவுலான்ட்டு நான் பின்னுக்கு வந்துடுறோம். Later we can decide that who is Paul. அதனால தான் இப்போ ரெண்டு பேரையும் மாத்தி சொல்லிக் கொண்டிருக்கேன். That's the reason I'm just using both the names. ஆனா நீங்க 8வது அதிகாரம் ஆக்ட்ஸ் 8வது அதிகாரத்துல பார்த்தீர்கள் சொன்னால், but if you consider Acts chapter 8, அவன் என்ன செய்கிறான், ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சம்மதித்திருந்தான் என்று வாசிப்பீங்க. we will read that he agreed to kill Stephen. 9வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், but when you come to Acts chapter 9 verse 1, அப்படிப்பட்ட கிருபை பெற்றவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில கிருபை செயல்படுகிற அந்த நேரம் வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் என்ன செய்கிறான் சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு சீசர்களை கொலை செய்யறதுக்கு துடிக்கிறவனாக செயல்படுகிறான். So until the grace started to work, before that you can see his life, he was so eager to kill the Christians and all the disciples. வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரம் Acts chapter 9 verse 3 சொல்லுகிறது, Acts chapter 9 verse 3, the same chapter, சடிதியிலே அவனை கிருபை வந்து சந்திக்குது. suddenly now the grace comes. இப்ப அவன் கொலைகாரனா இருந்திருக்கலாம், he was a murderer, ஆண்டவருடைய சபையை உபத்திரவப்படுத்தினா இருந்திருக்கலாம், he was the person
persecutor before இன்னொரு the பக்கத்துல யூத மதத்துல வைராக்கியம் உள்ளவனாக செயல்பட்டவன் போல இருந்திருக்கலாம். another side he was so pious, zealous for the Jewish culture. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் However he அவன் may be, தமஸ்குக்கு போகிற வழியிலே சடுதியிலே கர்த்தருடைய கிருபை அவனை சந்திக்கிறது. but he was on the way to Damascus. You can see now the grace met him suddenly. இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, People who are here for you and for நானும் myself. நீங்களும் தாயின் கருவில உருவாக்குள்ளே ஆண்ட கிருபை வைத்திருந்தாலும், So even though when we were considered in mother's womb, the God's grace was upon us. ஆண்டவர் ஒரு நேரம் வரும்போது நம்ம மேல் அவருடைய கிருபை என்ன செய்கிறார்? சந்திக்க வைக்கிறார். When the time comes, appointed time comes, now the grace of God comes and meets us. இதை நாம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand அது this வரைக்கும் உங்களுடைய பழைய வாழ்க்கையில நீங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பீங்க. Until that, however your whole life you could live பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் வாழ்ந்தாரு. Paul the apostle lived in ஆனா the அவருடைய கிருபை அவரை சந்தித்த உடனே அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. but the grace met him. You can see the life changed. என்னுடைய 20வது வயதிலே என்னை ஆண்டவர் சந்தித்த போது என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. When I was 20 years old, the grace of God touched me and changed my life. அதுபோல இந்த இடத்துல இருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை முதலாக சந்தித்த ஒரு நாள் இருக்கும். Same way there is a time for you, the first time God met you. கர்த்தர் நம்மை கிருபையாக சந்தித்த அந்த நாளை நானும் நீங்களும் மறக்க கூடாது. We should not forget the day that graciously God first met us. இப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, But if you consider the life of them, இப்போ 9வது அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், அங்க சந்திக்கப்படுகிறார். so in the chapter 9 we can see that he was met suddenly. அந்த நாளில் அவருடைய வாழ்க்கை டோட்டலி சேஞ்ச் ஆகிறது. The same day his life was completely changed. இந்த இடத்துல இருக்கிற சபை மக்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Today church people, we should தேவன் understand தந்திருக்கிற அந்த கிருபையின் இரட்சிப்பை நம்ம சாதாரணமாக நினைத்து விட கூடாது. we should not take the grace of God in a light way. அழகாக அவர் 1 தீமோத்தேயு புத்தகத்துல தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு. So when he was speaking to Timothy, he says in 1 Timothy, 1 தீமோத்தேயு chapter 1 verse 15, முதலாவது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், if you read 1 Timothy chapter 1 verse 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். this is the trustworthy saying and everyone should accept it. Christ Jesus came into this world to save sinner and I am the worst of them all. இப்போ இந்த இடத்துல பவுல் தன்னை எப்படி சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால், But in this place how Paul explains, கர்த்தர் தன்னை சந்தித்த அந்த நாளில் அவர் சொல்லுகிறார், என்ன ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்பாக நான் பாவியில பிரதான பாவியா இருந்தவன். and he says the time that God met me, before that I was a worst sinner of all the sinners. அப்படி இருந்தும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என் மேல அவர் நீடிய பொறுமையா இருந்து காண்பிக்கும்படிக்கு இரக்கத்தை நான் பெற்றேன் என்று சொல்லுகிறார். And the next verse he says God was so patient on me and he touched me. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு தந்த அந்த நாளை எப்படி பார்க்கிறேன் என்பது மிக முக்கியம். Today you and myself want to see that how we consider the day of our salvation. பவுலுடைய வாழ்க்கை அந்த நாள் முதல் கொண்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணப்பட்டது. From the day that Paul the apostle was touched, you can see his total life ஆண்டவருடைய changed. கிருபை பெற்ற நாளிலே இருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக The மாற்றப்பட்டது. time that he received the grace, from that moment onwards his life got changed. இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகள் நன்றாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We the children of God who are here, you need to understand the truth clearly. சவுல் பவுலாக மாறுகிறது பெரிய மேட்டர் It's கிடையாது. not a big deal that Saul converted into Paul. புரியுதானே? உங்களுடைய பெயரை மாற்றுவது பெரிய காரியம் It's கிடையாது. not a big deal to change your name. இப்ப அநேக பேர் அன்றைக்கு சந்தித்த அந்த நாள் அல்லது ரட்சிக்கப்பட்ட நாள் அல்லது ஞானஸ்தானம் எடுத்த நாளில் அவங்க பேரை மாத்திடுவாங்க. The many of them, they changed their name the moment when they got baptized or when they got saved. எனக்கும் பேர் மாற்றப்பட்டது தான். Yes, my name ஆனா also உங்க got அநேக பேருக்கு changed. இந்த பேர் தெரியாது கிறிஸ்டியன். Many of you don't know my அது name. தெரியாமலே இருக்கிறது பெஸ்ட். It's better that not to know that. என்ன நான் சுதாகரனாக இருக்கிறேன். Let me become as a சொன்னா Sudhakar. இந்த மாற்றப்பட்ட அம்மா அப்பாவுக்கும் தெரியுமா தெரியாது என்னுடைய பேரு. So I don't ஞானஸ்தான know. பேரு. I don't know. They know my சோலமன் மட்டும் baptized தான் name. தெரியுமல்ல, இன்னொரு பேர் இருக்குது. There is one other name. சோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த பேர் நான் உண்மையிலே அதை நான் பெரிய அளவில் நான் பிலீவ் பண்ணல. பேர் மாற்றத்தை விட இந்த வாழ்க்கை மாற்றம் தான் மிக முக்கியம். So rather changing the name, what I believe is changing our life is very இந்த important. வாழ்க்கை மாறாம இந்த பேரை மாத்துறதுனால என்ன பிரயோஜனம்? Without changing my life, if I change my name, what is the purpose in it? நத்திங். அதுல ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. There won't be any purpose in it. இப்ப பேரை மாத்திட்டு டேவிட் என்று வச்சிட்டு இருந்தா போதுமா? Imagine if I change my name having David, is it ஸ்தேவான் enough? என்று வச்சிட்டா போதுமா? If I have his name as Israel, is it enough? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine this. அப்ப பேர் மாற்றத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்படணும். So it's not changing the name, it's your life has to change. இந்த இடத்துல நம்ம சவுலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னு சொன்னால், If you look at the life of சவுலை Saul, சந்தித்த அந்த கிருபை
சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கையே மாறுது. The moment the grace touched Saul, you can see the life got changed. எத்தனை பேர் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியும் தேவன் உங்களை சந்தித்த அந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது? How many of you with your conscience you can touch and say that the moment God touched me, like God, like my உங்களுடைய life got பழைய changed? சுபாவங்கள் மாற்றப்பட்டது எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say my old character got அது changed? வரைக்கும் நீங்க ஓடின நோக்கை மாற்றப்பட்டது எத்தனை பேர் சொல்ல So முடியும்? far you are running for a different notion, now it got changed. இதுதான் மிக முக்கியமானது. This is what very important. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில் நாம முதலாவது கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். In the life of Paul, we can learn, this is the first thing we can learn. அவர் போன நோக்கம் அந்த சந்தித்த உடனே மாற்றப்படுகிறது. The notion that he went, and on the way when God met him, the notion got changed. அப்படியே full turn ஆயிடுறாரு. It's upside down. எந்த ஜனங்களை அவர் அழிக்கிறதுக்கு துடித்தாரோ The people who to which people அந்த he was நோக்கம் want to மாற்றப்பட்டவராக persecute, but his notion got completely அந்த changed. ஜனங்களோடு அவரும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிற தேவ மனுஷனாய் மாறுகிறார். Along with the other people, he also went to build the kingdom of God. சோ இந்த விடத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இத கொஞ்சம் நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். People are here, we need to understand this bit deeper. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படாம அப்படியே நாம சாதாரணமாக உலக பிரகாரமான வாழ்க்கையில நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த நாளிலாவது ஒரு சேஞ்சஸ் வேண்டும். So without our changing our life, if we are going towards the worldly life today, let there be a change. என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை தேவ ராஜ்யத்துக்குரியதாக இருக்க வேண்டும். Let your sight and my sight to let us have the same kind of sight to build the kingdom of God. சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக பிள்ளைகளை பெற்று சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்கான அழைப்பு அல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய அழைப்பு. Children who are got saved, you should not have this attitude saying, let me have an ordinary life, let me have an ordinary family life, let me go just like that. No, it's not like that. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் அது மேலானது. The people got saved, for those people the plan of God அது is so பரலோகத்துக்குரியது. great. And it is for பரலோக heaven. ராஜ்யத்துக்கு அடுத்தது. And it is about to for அவருடைய heaven. சிந்தை ஏக்கம் எண்ணம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும். All their thoughts and thinking and everything, they should think that they have to do something என்னை ரட்சித்த for the kingdom of தேவனுக்காக என்ன God. செய்ய வேண்டும்? For the God who saved me, what I'm நம்ம going to do. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு இருக்கிற ஆண்டவரே என்ன தருவீர்? When we got saved, but what we do with is we ask the Lord, Lord, what are you going to ஆண்டவரே give எனக்கு to me? வீட்டை தாங்க சுகத்தை தாங்க பலத்தை தாங்க இன்னும் இந்த பூமியில நல்லா இருக்கிறதுக்குரிய சகல வழிகளையும் திறந்து தாங்க. Lord, give me home, give me good health, give me strength, and whatever it's possible for me to live a happy life, give me all those. ஆனா கிருபை சந்திக்கப்பட்ட அந்த பவுலுடைய வாழ்க்கை அப்படியாக மாற்றப்படல. But Paul's life, if you consider when he met the grace, it doesn't go like that. அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்று சொன்னால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிறவனாய் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. How it got changed, it completely changed so that he runs for the kingdom of God. எத்தனையோ அப்போஸ்தலர்கள் எழும்பி இருந்தாலும் Even though there were many ஈவன் apostles, இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் even எழுப்பப்பட்டிருந்தாலும் though until today you can see many saints have been risen. பவுல் அப்போஸ்தலன் மாதிரி தேவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவனாக ஓடின மனுஷனை நாம் என்ன செய்ய முடியாது பார்க்க Like முடியாது. the Paul the apostle, you cannot find anywhere such a great warrior for the kingdom of God. இன்றைக்கு நம்ம மேல ஆண்டவர் வைத்த கிருபையை நாம சரியான விதத்துல புரிந்து செயல்பட வேண்டும். Today we need to understand the grace that is upon us and we need to work towards that. எப்படியாகிலும் தேவனுடைய அன்பை நாம கொஞ்சம் பேருக்காவது ஷேர் பண்ணணும். Somehow I need to share the love of God. ஒரு சிலரை ஆகிலும் நான் ஆதாயப்படுத்தினவனாக பரலோகம் போக At வேண்டும். least I have to save some of the people and have to get இந்த them to வாஞ்சையும் heaven. இந்த தாகம் தான் நம்முடைய மெயின் நோக்கமாக இருக்க So let வேண்டும். this be our notion and main importance in our life. இரண்டாவது ஒரு காரியம் Second important thing தீத்து is புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். தீத்து chapter 2 verse 11 எடுத்தீர்கள் சொன்னால் Titus chapter 2 verse 11, if you say, வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி for the grace of God has been revealed, bringing salvation to all the people. தொடர்ந்து அடுத்த வசனம் 12வது வசனம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. And we are instructed to turn from the godless life, living and sinful pleasures. We should live in the evil world with wisdom, righteousness and devotion to God. இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நீ ஒரு அருமையான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். From these two verses we can understand தேவ கிருபை பிரசன்னமானதனுடைய நோக்கத்தை இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். Paul the apostle is explaining what is the notion that it was revealed to him. எல்லா மனுஷரும் ரட்சிப்படைவதற்காக
இந்த கிருபை என்ன செய்திருக்கிறது? பிரசன்னமாய் இருக்கிறது. And this grace has been revealed to all the people so that everybody get changed. அதோட அது முடிக்கல, அவர் அடுத்த வசனத்துல தொடருகிறார். It doesn't over with that. The next verse he starts. என்ன சொல்லுகிறார் பாருங்க. What he says. நாம் அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். And he says that we need to hate the godless living and sinful pleasures. தொடர்ந்து சொல்லுகிறார், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். With clear wisdom, righteousness and the devotion to God we should live our life. இப்போ இந்த இடத்துல சொல்லுற காரியம், இந்த தேவ கிருபை நம்மளை ரட்சித்ததோட விடல, நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக பரிசுத்தம் அடைய செய்வதற்கு நேராக வழி நடத்துகிறது. It's God's grace has not only saved us, now it started to pushing us towards go forward and have a holy life. இத வெரி இம்பார்ட்டன்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Very important thing we should இப்ப consider. கிருபை ஆண்டவர் தந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, Yes, God gives the grace, it doesn't change our life alone. இந்த கிருபை என் மேல உங்க மேல வெச்சதுக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. There is a great purpose when God இந்த வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். in your life and my life there should be the holiness இந்த of God. லௌகீக இச்சைகளை வெறுக்கத்தக்கதாக அந்த கிருபை நமக்குள்ளாக பரிபூர்ணமாக விளங்க Yes, வேண்டும். we need to hate all these sinful pleasures so that the grace may abound in our life. இன்றைக்கு இந்த கிருபையை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Today people don't understand about the grace. What they say? ஆண்டவருடைய கிருபை இருக்கு பிரதர். Yes, we have the grace பாவம் of God. செய்தால் ஆண்டவருடைய கிருபை இருக்கு. Even though we sin, நான் we have the குடிச்சாலும் grace of கிருபை God. இருக்கு. Even though I drink, எப்படி என்ன I have வந்து the அவர்ட்ட grace of முழங்கால் God. படிட்டு கேட்டோம்னா போதும். If I come and kneel down and ask for the அவர் forgiveness, மன்னிச்சிடுவாரு. yes, he will forgive me. என்ன பண்ணனாலும் மன்னிச்சிடுவார். Whatever we do, he going to இந்த forgive me. விதத்தில கிருபையை நாம புரிந்திருக்கிறோம். We have understood grace in such நல்லா a புரிந்து way. கொள்ளுங்க. ஒரு ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லுகிறார்கள் You know சொன்னால், what the statement they say? கிருபை என்பது பாவம் செய்வதற்கான லைசென்ஸ் கிடையாது. It's not a license for do the sin. என்னவாம்? கிருபை என்பது பாவம் செய்வதற்கான ஒரு லைசென்ஸ் கிடையாது. Grace is not the license to continue our sin. கிருபை என்பது பாவத்தில் இருந்து நம்மளை மேலே எடுப்பதற்காக தூக்கி எடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் கிருபை. The grace is the one that has been given to us to come out of, pick out of the sinful life. நான் ரட்சிக்கப்பட்டுட்டு நான் எப்படியாவது வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று நீங்க நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில நீங்க ஏமாந்து போவீங்க. If you're thinking that I'm got saved, somehow I will enter into the kingdom of God, no, at the coming of the Lord you will be deceived. ஆனா உங்க மேல என் மேல வெச்ச கிருபை என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்துக்கு நேராக இழுத்து செல்ல வேண்டும். Now the grace that is upon you and myself, what it should do, it should lead me towards the holiness. பாவத்தை விட்டு நம்மளை வழி விலக செய்ய வேண்டும். அது பரிசுத்தத்துக்கு நேராக இழுத்து கொண்டு வர வேண்டும் It பாவத்திலிருந்து. should take away from the sin and it should lead towards the holiness. இந்த பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை நடத்தலன்னு சொன்னா, If it doesn't take you towards the holiness, நீங்க கிருபையை தவறாக புரிந்திருக்கிறீர்கள். then you have misunderstood the கிருபை grace. குறித்தான ஆழமான அந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில இல்ல. But if that is the case, then you don't have the correct revelation about the grace. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக உதறுகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன பார்த்து பின்பற்றுங்கள் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் You இருந்திருக்கிறது. can see that Paul the apostle, he threw away everything, his life and everything, whatever he wants, and he says, his grace is upon me, and he says, follow me, what I'm going to do. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand this. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க How வேண்டும். our life should be, the God is expecting the holiness, such kind of holiness, it should lead us towards that. அப்படி இல்லாத பட்சத்துல When it doesn't take you நாம towards that, வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம். then we will be deceived. அப்பாட கிருபை அளவற்ற விதத்துல இருக்கு. We have the unabundant எவ்வளவு கிருபை grace. தந்திருக்காரு. We have given எப்ப God's வேணுமானாலும் grace. அவற்றை வரலாம். Whenever we want to come, we can come எப்ப to the Lord. வேணுமானாலும் அவருடைய சமூகத்துல வந்து மன்றாடினால் அவர் மன்னித்து விடுவார். Whenever we come to the presence of the Lord and we cry out to the Lord, He is there to forgive us. ஆண்டவர் நல்லவர். அவருடைய வரியை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே வருவேன் என்று சொல்லாத விதத்துல நானும் நீங்களும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. Until God revealed to us saying that this is the day that I'm coming, we don't know, so we can't escape from it. அதையும் ஆண்டவர் சொல்லி இருப்பார் என்று சொன்னா If God would have said that as well, நம்ம நிலை எங்கேயோ போயிருக்கும். imagine we would have come கிருபை என்று சொல்லி என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணிருப்போம். and we say that grace, the name and grace, and then we have done. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand this. இந்த கிருபை நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தாத பட்சத்துல If this grace doesn't lead you towards the holiness, நாம செய்கிற ஒவ்வொன்றுக்குரிய ஒரு விளைவு இருக்கிறது. everything what we do, there is a consequence
consequences. எஸ் வேதம் சொல்லுகிறது Yes, Bible says நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். for the righteous it will நாம be பாவம் justified செய்யும் போது in ஆண்டவர் this மன்னிப்பாரு. world. When we do ஆனா sin, அதனுடைய God forgives. விளைவுக்குரிய தண்டனை இல்லாம போகாது. But there is a consequence for it. We need to நான் face the நீங்கள் consequence. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் Even though we say நம்முடைய that we got வாழ்க்கையில அந்த saved, பழைய வாழ்க்கையில வாழுவதற்காக தேவன் அந்த கிருபை வைக்கல. God doesn't have given the grace to continue our எஸ் own அந்த life. ஆக்கின தீப்புல இருந்து ஆண்டவர் தூக்கி இருக்கிறார். Yes, God has taken us from the நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு ஆண்டவருடைய கிருபை நம்மள மூடி இருக்கு. the moment that we got saved, the grace of God has covered us. ஆனா அந்த பாவத்தையும் நான் விரும்பி கொண்டு வாழ்வேன் என்று சொன்னார். But if I still dwell in the sin, நிச்சயமாக நாம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக மாறி then விடுவோம். there will be a pathetic condition that we may get. மூன்றாவது ஒரு காரியம், Thirdly, 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தீர்கள் சொன்னார். so 1 Corinthians chapter 15 verse 9, if you read, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. for I am the least of all the apostles. In fact, I'm not worthy to be called an apostle after the way I persecuted God's church. இந்த இடத்துல இன்னொரு சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். There is one other truth Paul the apostle அவர் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லார்களிலும் சிறியவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மென்ட் நமக்கு முன்னாடி வைக்கிறார். and he makes a statement. He says he is the least of all the apostles. அதோட அவர் முடிக்கல, Doesn't stop நான் with that. அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல அப்படி என்று And he சொல்லுகிறார். says, in fact, I'm not even worthy to be called an apostle. இந்த வேதாகம புத்தகத்துல புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா more than 13 புத்தகங்களை இந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதி If you இருக்கிறார். look at the New Testament in the Bible, he wrote 13 epistles. அந்த புத்தகங்கள் அத்தனை புத்தகங்கள் எழுதின பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் என்று சொல்றதுக்கே பாத்திரவான் அல்ல அப்படி என்றாரு. Such kind of great apostle, he himself, he says, Paul says, I'm not worthy to be called as an ஆனா இன்றைக்கு apostle. ஈஸியாக நம்ம அப்போஸ்தலர்கள் என்னென்னலாம் பட்டத்தை முன்னுக்கு போட்டுக் கொள்வோம். Today we use this apostle name and many other names, reverend other many names. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். But we need to understand this. இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல காட்டுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னார். Very important truth that Paul the apostle explains in இந்த this. கிருபை என்ன செய்கிறதுன்னு சொன்னா நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வரணும். This grace, what it brings is, it brings the humility. மறுபடி சொல்றேன், I would say that again. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை தந்தனுடைய அடுத்த ஒரு மிக முக்கியமான நோக்கம், The next important notion when God gives the grace to us, தாழ்மை பெருகணும். let the humility ஏன்னு increase in சொன்னால் us. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா But if you look at the life of the Paul the அவன் apostle, பெருமைப்படுவதற்கு மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. there are many things he can boast himself and make pride of himself. அவன் பிறந்த பட்டணத்தை குறித்து மேன்மை பாராட்ட He can முடியும். boast about the city that he was born. அவன் யூதல் பிறந்த நினைத்து அதை நினைத்து அவன் பெருமை பாராட்ட முடியும். He can boast himself because காமாலியல்ட்ட படித்ததை நினைத்து பெருமை பாராட்ட because he was முடியும். studied, educated under the அவன் Gamaliel. செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பெருமை பாராட்ட முடியும். Because whatever he done it, he can அவன் boast சொல்றான், himself. நியாயப்பிரமாணத்தின்படி அவன் நீதிமானதா இருந்திருக்கான். According to the law, he was a righteous. பெர்ஃபெக்ட்டாக அந்த சின்ன வயசுல வைராக்கியம் உள்ளவனா From the இருந்திருக்கான். young age, he was so zealous for ஆனா the word of God. இந்த கிருபை அவனை சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொன்னால் தாழ்மை உண்டாகுது. But the moment when he met the grace, this humility started to increase in him. உண்மையான அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். With the people who would have the true and anointing, உங்க மேல இருக்கிற கிருபையை நீங்க கண்டு கொள்ள வேண்டும். you need to understand the grace that is upon you. அந்த கிருபை உங்களை சந்தித்தேன்றதை புரிந்தீங்கன்னு சொன்னால் நீங்க அபிஷேகம் பெற்றுட்டு நீங்க பெருமை பாராட்டி கொண்டிருக்க So முடியாது. when you understand the grace clearly, then when you are anointed, you cannot boast yourself with பெற்ற that. அபிஷேகத்தையோ பெற்ற அற்புதங்களையோ நாம் மூலமாக தேவன் செயல்படுகிறதை வைத்து நாம் என்ன செய்ய மாட்டோம், பெருமை பாராட்ட மாட்டோம். The grace or the miracles that happen through our life to other people, we won't be boasting with all those இந்த things. இடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், Very important thing that we can learn from இப்போ here is, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையினுடைய அந்த நேம குறித்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்ட I விரும்புகிறேன். just want to show the name that the Paul the apostle. பொதுவாக ஒரு யூதனுக்கு 3 பேர்கள் வைப்பார்களாம். Generally, the Jew will have 3 names. ஒரு குடும்ப பேர் இருக்கும், There will be a family name. அந்த யூதன் என்றதுனால அந்த எபிரேய குலத்தில் வந்த அந்த பேர் ஒன்று, எபிரேய பேர் ஒன்று இருக்கும். Because he was a Jew, he comes from the tribe, he will have the tribe name. மூன்றாவதாக அவன் அந்த சிட்டிசனாக இருக்கிற நிமித்தம் மூன்றாவது ஒரு பேராக தான் கொடுக்கப்பட்டதா இந்த பவுல் என்ற பேர்.
பேர். So because of he is a citizen of that place, that is the name he was given as Paul. இவன் இந்த இடத்துல பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்திருக்கிறான். இங்கே சவுல் என்கிற பேர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. So he was பழைய born ஏற்பாட்டில். in the Benjaminite tribe and he was named as Saul. அப்போ சவுலுடைய பேரை அவனுக்கு என்ன செய்கிறார்கள்? எபிரேய பேரை வைக்கிறார்கள். And they named him as Saul is a Hebrew name for him. ஆனா இவன் வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னா, தர்சு பட்டணத்தில் அவன் பிறந்து அவன் ரோம குடியுரிமை பெற்ற நிமித்தம் அந்த இடத்திலே பவுல் என்ற பெயரை லத்தீன் மொழியில வைக்கிறார்கள். Because he was in the Rome, you can see that his name was changed to Paul. பவுலோஸ் என்ற பேர்ல இருந்து வந்ததுதான் பவுல் என்ற வார்த்தை. So the name derived Paul is derived from Paulus. ஆனா மூன்றாவது ஒரு குடும்ப பேர் இருக்கும். ஆனா குடும்ப பேரை குறித்து வேதத்தில் நமக்கு சொல்லப்படல. There was another third name as a family name, but it doesn't mention in the Bible. இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இவனுடைய பேரை வந்து சவுல் சவுல் என்று தான் So எழுதப்பட்டிருக்கு. until chapter 8 and chapter 9 you can see it starts his name as Saul. நீங்க அந்த வேத புத்தகத்தை அப்போஸ்தல புத்தகத்தை நீங்க படித்து வந்தீங்கன்னா தெரியும். If you read from the beginning the apostles the Acts chapter, அதுக்கு அப்புறம் 12 13வது அதிகாரத்தில் வரும்போது அவனுடைய பேர் மாற்றப்படுகிறது. பேர் மாற்றப்படல, அந்த பழைய பேர் அதாவது எபிரேய பேர் மூலமாக அழைக்கப்படாமல் பவுல் என்கிற பேரே புதிய ஏற்பாட்டிலே தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். So when you come to chapter 13 and furthermore you can see that he was not called on based on the Hebrew name Saul, he was called as Paul. சவுல் என்று சொன்னால் கேட்கப்பட்டவர் என்ற அர்த்தமா. Saul mean was he heard. ஆனா இந்த பவுல் என்ற வார்த்தை But for the Paul, என்ன சொல்லப்படுதுன்னா 3 மீனிங் சொல்றாங்க. they say 3 meaning to it. ஸ்மால், லிட்டில் or humble. இந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. They use 3 names small, little and humble. இந்த பவுல் என்று சொன்னா அப்ப humble ன்னு தான் அர்த்தம். Paul mean humble. என்ன? humble. நமக்கு சாந்தி என்று பேர் இருக்கும், ஆனா சாந்தியாவே இருக்க மாட்டோம். We have this name called Shanti, that means peace. இல்லையா? That will be peace, isn't it? ஆனா இவருடைய வாழ்க்கையை பாருங்க. But if you look ஜோசப்ல at கூட சிரிக்காதீங்க. சாரி அங்கிள், நான் உங்க வைஃபுடைய பேரை சொல்லல, நான் கொமனா சொன்னேன் சாந்தி என்று சொல்லிட்டு. அதான் நான் கொமனா சொல்றேன். அந்த நேம் பாத்தீங்கன்னு சொன்னால், so it's just saying commonly like generally this அந்த நேமுக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். you can see that what was named for him according to that his life also. அவனுடைய பெயருக்கு ஏற்ற விதமாகவே அவனுக்குள்ளாக சிறியது அல்லது தாழ்மை என்ற அந்த பெயருக்குரிய மீனிங் ஏற்ற மாதிரியான கரெக்டரும் உருவாகிறது. According to his name his character also become like that. He was so least and he was so humble. சோ இதத்தான் நாம மிக முக்கியமா பிடித்துக் கொள்ள வேண்டும். This is what we need to take very அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்த கிருபையினுடைய நோக்கம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த தாழ்மையை பெருக செய்ய வேண்டும். So the grace that was given to you and for me, the purpose is that should bring the humility within us. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. So James chapter 4 verse 6 says like this. அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். And he gives grace generously, as the scripture says, God opposes the proud and gives grace to the humble. சொல்றாரு, இப்ப அதிகமான கிருபை யாருக்கு அளிக்கிறாரு? For whom he gives more grace? இந்த தாழ்மையாக நடந்து கொள்கிறவர்களுக்கு. People who are humble, for them. உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபைகள் அதிகமா பெருக வேண்டும் என்று சொன்னால், in your life if you want to receive more grace, எவ்வளவு தாழ்மையாக நாம் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். the more you have a humble life, you have the grace more. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை தேவனை சார்ந்து தேவனுக்கு கீழாக எப்பவுமே தாழ்மையோடு நடந்த வாழ்க்கையாக இருந்ததனால தான் அவருடைய முடிவு மற்றும் அவருடைய வாழ்க்கை மேல கிருபை இருந்ததை வேதம் நமக்கு காட்டுகிறது. You can see the life of Paul. He was so dependent on the Lord. He was so humble to the Lord. That's the reason until his death his life was so great. ஆனா பழைய ஏற்பாட்டிலே கிருபை பெற்ற இந்த சவுல், நீங்க உங்களுக்கு தெரியும், முதலாவது ராஜாக்கள் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே வாசிக்க முடியும். So you can see about this, Saul in 1 Kings and 2 Kings you can read about him. ஆனா 2 சாமுவேல் 7:15 சொல்லுகிறது, சவுல் மேல இருந்த கிருபையை ஆண்டவர் என்ன செய்தாராம், எடுத்துட்டார் என்று சொல்லுகிறார். But in 2 Samuel when you read you can see that God kept the grace upon the Saul, it was taken. ஆமா, அவன் மேல இருந்த கிருபையை விலக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God said that I have taken the grace. அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு அவருடைய கரெக்டர்ல நீங்க பார்க்க You முடியும். can know what is the reason, you can understand. ராஜாவாகிறதுக்கு முன்பாக தாழ்மையோடு நடக்கிறார். Before he was become as a king. ஐயோ வேணாண்டு ஒளிச்சு கொண்டிருக்காரு. Yes, he was looking at. ஆனா கொஞ்சம் சக்சஸ் ஆகி மேன்மையாக ஆண்டவர் உயர்த்தி வரும்போது அவருக்குள்ளாக அவரை அறியாமலே எல்லாத்தையும் துணிகரமாக செய்கிறவராக மாறுகிறார். But when he become as a king,
when things goes further, he started to do bad things, what is not supposed to do. ஆனா இந்த இடத்திலே பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சந்தித்த நாள் முதல் கொண்டு அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய அழைப்பை நேர்த்தியாக ஓடினதை வேதம் காட்டுகிறது. But if you look at the Paul's life from the moment that he got saved until his death, you can see he ran the race. கிருபை எடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை அது சக்சஸ் ஆக முடியாது. People who have the grace, if it's taken, then they are கிருபையில நிலைத்திருக்கனுடைய வாழ்க்கை சக்சஸ் ஆக முடியும். But people have the grace. உங்க வாழ்க்கையினுடைய வாழ்க்கை சக்சஸ் ஆக முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கிருபையில நாம பெருக வேண்டும். So if your life and my life should be a successful life, then we need to increase in the grace. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பெருகணும். Let everybody who are in this place, let us have. நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சக்சஸ் வரும்போது அந்த இடத்துல glory-யை கர்த்தருக்கு கொடுத்துறணும். So when we get a success in our life, in that place we need to give the glory. ஏதாவது நாம செய்யும்போது வருகிற மேன்மைகளை வரும்போது புகழ்ச்சிகள் வரும்போது அப்படியே அந்த டர்ன் பண்ணி ஆண்டவருடைய பக்கமா திருப்பி விட்டுறணும். So anytime when you get a prizes or glory for you, just turn it towards the Lord God. அப்ப இது என் மூலமாக என்னுடைய திறமையினால என்னுடைய பிரயாசத்தினால நான் செய்த நல்ல குணத்தினால இது கிடைக்கல, இது நீங்க தந்த கிருபை. Just say to the Lord, it's not because of my worthiness, my talent, or because of me, it's because of your grace you have இந்த given to me. மனப்பான்மையோட நம்ம தாழ்மையோட நடக்கும்போது நம்மையில இருக்கிற கிருபை பெருகி கொண்டே So இருக்கும். when we have such kind of humility in our life, then we can say that the grace இந்த இடத்துல இருக்க ஆண்டவருடைய பிள்ளை நல்லா புரிந்து கொள்ள in வேண்டும். this place, the children of God, you உங்க need to வாழ்க்கையில என்னுடைய understand வாழ்க்கையில this. கிருபை அளவற்ற விதத்துல பெருகினா போதும். In your life and my life, if the grace started நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஐஸ்வரியத்தை பார்க்கலாம், above all the எல்லா மேன்மையான திறமைகளை above பார்க்கலாம், all the talents and அவருடைய skills, கிருபை இருந்தது என்று if சொன்னார், we have the grace of God, அதை விட மேலான blessing கிடையாது. there is nothing more than that. A greater நன்றாக இந்த blessing. சத்தியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. You need to take this bit deep. ஆகவே இன்னும் நம்ம எவ்வளவு தாழ்மைப்படணும், So let us be நம்ம humble. வாழ்க்கையில இன்னும் நம்மளை எவ்வளவாக தாழ்த்த Let வேண்டும். us humble ourselves. ஆண்டவருடைய even more. சமூகத்துல எப்ப வந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஐயோ நமக்கு உயர்வு இருக்கு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. So whenever we come to the presence of the Lord, we should not say like, we have some great life. We shouldn't be like that. இதைத்தான் நம்ம தாவீதினிடத்துல கற்றுக்கொள்ள This is முடியும். what we can learn from the life of David. அது எப்படிப்பட்ட உயர்வாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சமூகம் என்று வரும் பொழுது அவன் முழங்கால் படியிடத்தக்கவனாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்மையோடு நடக்கத்தக்கவனாக ஆண்டவரை சார்ந்து வாழத்தக்கவனாக இருந்திருக்கிறான். Even though whatever great position or status he goes to, but the time of presence you can see he comes and kneels down and he humbles himself to the down to the earth. நாம இந்த வரைக்கும் நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம்னு சொன்னாங்க. If you are saying that we are not perished until now, சொல்லுகிறாரு ஆண்டவருடைய கிருபை, this is the grace of God. அவருடைய கிருபை. It's grace of God. இதை நான் எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன்னு சொன்னால், Now, how I see in the life of Paul the apostle. அப்போஸ்தலர் புத்தகம் 14வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், If you turn your Bible to Acts chapter 14, சாப்டர் 14ல எடுத்தீங்கன்னு சொன்னால், chapter 14, இப்போ அந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம், there was a incident that happened over there. அவன் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக கல்லறிந்து கொல்லுகிறார்கள். Because he shared the gospel, he was stoned to death. verse 19ல வாசிக்க முடியும். Verse 19 we can 20வது வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். போதும். But as the believer gathered around him, he got up and went into the town. இந்த வார்த்தை பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை போதிக்குது. This word gives a very important இந்த depth. கிருபை பெற்றவனை மரணம் தொட முடியாது. So the people who got the grace, அவன் மேல the death வைத்திருக்க cannot திட்டம் touch them நிறைவேறும் வரைக்கும். until the plan of God was upon him. நல்லா உங்களுக்கு இன்னும் சொல்ல விரும்புறேன். If I want to explain to you even more, I would say, Acts chapter 7ல வாசித்தீங்கன்னு சொன்னால், if you read in Acts chapter 7, ஸ்தேவானுக்கு கொடுத்த ஒரு கிருபை டிஃபரண்ட். for Stephen the grace was totally அங்க different. ஸ்தேவானை கல்லறியறாங்க. For Stephen, அவன் ஆவியை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களை மன்னியும்னு சொல்லிட்டு அவன் செஞ்சிரான், பரலோகம் போயிடுறான். he said, Lord, I give my spirit to you, and he asked for the forgiveness for the people, ஆனா and he went into the heaven. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில வச்ச கிருபை எப்படி இருக்குன்னா, But the grace of God is upon the இவனை Paul the கல்லறிஞ்சு apostle. கொல்றாங்க, அதே மாதிரி கல்லறிஞ்சு The கொல்றாங்க. same way people are stoning him to death. 19வது வசனத்துல அவன் மரிச்சிட்டான்றாங்க. And பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லறிஞ்சு கொன்றுறாங்க. verse 19 you can see they thought that he's dead, and then ஆனா dragged him 20வது out வசனம் of the சொல்லுது town. சீசர்கள் சூழ்ந்து நிக்கலாம் திடீரென்று எழும்புறான். And verse 20 you can see when the believers gathered, he was raised up again. அவனுக்கு மரிச்சதை பற்றியோ அத ஒண்ணுமே அவனுக்கு எஃபெக்ட் ஆக தெரியல ஆக்கல. And he doesn't think about his death or what it happened in his life. நான் ஒன்றை சொல்றேன், I would say one நம்ம thing மேல to you, ஆண்டோட அளவற்ற
கிருபை இருந்தால், if you have the grace of God ஆண்டவர் abundantly, தந்திருக்கிற ஆயுசு நாட்களுக்கு முன்பாக, before the year that ஆண்டவர் God has given உங்களுக்கு to என்று us, வைத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களுக்கு முன்பாக, before the God has kept the எந்த day that பிசாசுகள He இந்த has given மனுஷன் உங்க உயிரை எடுக்க முடியாது. you. No devil or no person can take your life. இதை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe this? உங்க மேல இருக்கிற கிருபையினுடைய மேன்மை அதுதான். This is the greatness of the grace that is upon you. என்ன எப்படி அடிச்சாலும் அவன் தப்பித்தான். Whatever may do for Paul, he is escaping from all this. இதேதான் அப்போஸ்தலன் யோவானுக்கு. Even the apostle கொதிக்கிற John எண்ணெயில as well. போடுறாங்க. They were ஆண்டவர் சொல்லி thrown போட்டா into நீ the இருப்பாப்பா உயிரோட. boiling oil, but he was escaped from that. சாவ வைக்க முடியல. They couldn't kill him. இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான். This is what very important thing we could 2 see. கொரிந்தியர் புத்தகத்துல In the book of 2 11வது Corinthians, அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை எழுதி இருப்பார். and he was written the path that he has gone through. அவருடைய பாதைகளில, அவர் கடந்து வந்த பாதைகளில எப்படியெல்லாம் அவர் மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It shows that which are the ways he would have met the death, and it has been explained in many ஆனா ways. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் But every time when you read the chapter, 5 முறை அவர் சொல்றாரு சவுக்கடி. and if he says 5 times he had this 40 ஒன்று குறைய 40 என்று சொன்னா கிட்டத்தட்ட 195 சவுக்கடியை வாங்கியிருக்காரு. so less than 40, that means 195. ஒரு முறை கல்லால எறியுண்டன்றார். And one time he was thrown to death. ராப்பகல் முழுவதும் அப்படியே தூக்கமே இல்லாம இருந்திருக்கிறார் And the whole கடல்ல. night and days he didn't sleep on the இப்போ நீங்க அந்த அதிகாரத்தை முழுக்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில அத்தனை விதமான அவரை நிர்மூலமாக்கத்தக்கதான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. So if you look at his life, you can see there are many occasions that he was gone into such kind of அவர் சொல்றார் death. பட்டணத்துல வந்த மோசம், வனாந்தரத்துல வந்த மோசம், அவரை எந்த இடமும் விடல. அது வனாந்தரமா இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், கடல் சமுத்திரத்துல போறதாக இருக்கலாம், எங்க போனாலும் அவரை தொடர்ச்சியாக அவரை நாசமோசங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கு. So whether it is a city or it's a wilderness or whether it's a sea or wherever it is, whichever may be the place, the death was following him. அதை மாத்திரம் சொல்லல, கள்ள சகோதரர்கள் அதையும் சேர்த்துறாரு. And he doesn't stop with that. He says some of the false கூட இருந்துட்டே குழி பறிக்கிறவனும் அவரோட அந்த காலத்துல இருந்திருக்காங்க. and there were some brothers who were எல்லாத்தையும் அவர் தாண்டி இருக்காரு. he has escaped from all these. ஆனா என்ன செய்யல, ஆண்டவர் நிர்மூலமாக விடவே இல்லை. But God doesn't allow him to be perished. அதனால தான் அவரால தைரியமாக அந்த கப்பல் பிரயாணத்துல போனவங்களை பார்த்து சொல்ல முடிகிறது. That's the reason he could boldly say to the people who are having the voyage in the ship. Acts chapter 27 verse நீங்க எடுத்தீங்கன்னா 22ல பாத்தீங்கன்னு சொன்னால், Acts chapter 7 verse 22, 27 verse 22. கிருபை பெற்றவர்களால் மாத்திரம்தான் இப்படி மற்றவர்களை திடப்படுத்த முடியும், ஆறுதல் படுத்த முடியும். Only people got such kind of grace. Only those people can encourage and say this என்ன kind of சொல்றாரு words. பாருங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஆமென். Take courage. None of you will lose your life even though the ship will go down. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு யாருக்குமே பிராணச்சேதம் வராது. He says that none of your life going to lose. மொத்தம் அந்த ஓட்டுல 276 பேர் இருக்காங்க. So on the boat there were இந்த 276 பேருக்கும் அவன் உத்தரவாதம் கொடுக்கறான். and he gives assurance for all those people. அது எப்படி கொடுக்க முடிகிறது? How could he can give? அவனுக்கு தெரியும் அவன் மேல வெச்ச கிருபை அப்படிப்பட்ட கிருபை. He knows very well what kind of grace is given to him. அவன் அந்த கப்பல்ல போகும் வரைக்கும் அந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பேருடைய ஜீவனும் என்ன செய்ய போறதுல போக ஆண்டவர் விட மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல பேசுகிறார். And God is speaking to him and saying that no one will be perished and everybody will be having a safe verse life. 34ல இன்னும் அருமையாக சொல்லுவார் Verse பாருங்க. 34 he says, ஆகையால் போஜனம் பண்ணிவிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். please eat something now for your own good, for not a hair of your head will perish. கிருபை பெற்றவர்களுக்காக மாத்திரம் தான் சொல்ல முடியும். Only people got such kind of grace they can say these words. கிருபை இல்லாம அல்லது கிருபையை விட்டு ஓடி போகிறவங்க என்ன செய்வாங்க, ஓட்டுக்கு அடியில படுத்து கிடப்பாங்க. So people are running away from the grace. What they do, they will be sitting and sleeping under நான் the சொல்ற புரியுதா? You able to understand what I'm நடிகை saying? கொண்டிருந்திருப்பாங்க. They will be no. ஆனா அவனால தைரியமாக சொல்ல முடிகிறது. But he can say boldly. இங்க தான் நம்ம கிருபை மேன்மையை பார்க்கிறோம். This is what we can see, the greatness of the grace. அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவன் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். So such kind of greatest person who got. அப்ப நானும் நீங்களும்
ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இப்படிப்பட்ட கிருபை நம்ம மேல வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள So வேண்டும். you and myself, we need to understand such kind of grace is kept upon us. உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஏதோ பாதியில போறதுக்காக ஆண்டவர் அழைக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. Your life and my life is not, it goes off the way and ஆண்டவர் தந்திருக்கிற அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றும் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை நிர்மூலமாகாதபடிக்கு தாங்கும். until we fulfill the purpose of the God, we will have this grace and it will lead us to the இந்த end. சத்தியத்தை நம்ம ஸ்ட்ராங்கா பிடித்திருக்க We வேண்டும். need to hold on to எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரயாணத்தின் போதும் சரி எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளாக போனாலும் ஆண்டவரே நீர் என் மேல வைத்த கிருபை பெரியது. whatever may be the situation or whatever the journey or whatever may be the tough times, that problematic times, you should say that Lord, பவுல காத்த அதே கிருபை என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையையும் காக்கிறதுக்கு the போதுமானது. grace that Paul had, the same grace is for us as well. It's going to save us. இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம ஸ்ட்ராங்கா நிக்கணும். We need to be hold on to எந்த சூழ்நிலை வளர்ந்தாலும் நம்ம தளர்ந்து போக வேண்டிய அவசியம் whatever may கிடையாது. be the situation, let us not be struggling. நான் எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்க கிருபை என்ன நடத்துறதுக்கு போதும். Lord, wherever I am, I have your grace. That is enough for me, Lord. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு 2-3 பாயிண்ட் இருக்குது. ஆனா நான் நேரத்தோட முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பிளானிங் எனக்கு தெரியாது. So since I have 2 more points, I don't want to take much time. I want to come. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். So Galatians chapter 2 verse 21. Chapter 2 verse 21. 2வது அதிகாரம் 21வது வசனம். ஆமென். நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே இல்ல 2:21 மாத்திரம் தான். I do not treat the grace of God as meaningless, for if keeping the law could make us right with God, then there would no need for Christ to die. அருமையாக இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். He says a wonderful verse. நான் தேவனுடைய கிருபையை என்ன செய்யல விருதாவாக்குறது இல்லை என்றார். He says, I do not treat the grace of God meaningless. இப்போ இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Just understand the truth. நம்ம மேல ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறாரு. Yes, God has given this grace upon us and it continues to be with us. அந்த எப்படி இந்த பூமியில ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறது போல தான் ஆண்டவர் கிருபை நம்ம மேல பொழிந்து கொண்டு தான் இருக்குது. How God showers rain upon this world, the same way the grace of God is upon us. அத எப்படி நாம பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். It's very important how we see that grace. அந்த கிருபையை நீங்க வேஸ்ட் பண்றீங்களா யூஸ் பண்றீங்களா? Are you wasting the grace or are you going to using the grace? நல்லா கேட்கணும் நீங்களே உங்களை. You need to எல்லாரும் ask உங்க this பக்கத்துல question to இருக்க வைஃபை பார்த்து கேளுங்க. or else you need to turn to உன் your மேல wife வச்ச and கிருபையை நீ வேஸ்ட் பண்றியா? ask to your wife or who people who are here, இல்ல are use you பண்றியா? wasting the grace that is upon you or you அப்படி using யூஸ் it? பண்ணினா சகிப்பீங்க. If you are using those grace, then you tolerate. கோபம் வந்தாலும் சகிப்பீங்க. Even though you get anger, you will tolerate that. புரியுதானே? கிரேஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தந்திருக்காரு. God has given the grace for பரலோகத்துக்கு போறதுக்கு everything. மாத்திரம் அல்ல. Its grace is not only for the heaven. யூனிட்டியை காத்துக்கொள்றதுக்கு குடும்ப வாழ்க்கையில, To guard the unity within the குடும்பத்தை family life, நடத்துறதுக்கு, to lead the family life, ஜெபிக்கிறதுக்கு, to pray, ஆண்டோட அன்பை ஷேர் பண்றதுக்கு, to love, share the love of ஆண்டோடைய God, சாயலை வெளிப்படுத்துவதற்கு, to reveal the image of God. எல்லாவற்றையும் சேர்த்து தான் அந்த கிருபையை For தந்திருக்காரு. all these, for everything, God has given the அதை grace. நான் யூஸ் பண்றேனா வேஸ்ட் பண்றேனா? Are we using that or are we wasting நீங்க that? எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ Whenever you get anger, அப்பெல்லாம் நீங்க கிருபையை உதைக்கிறீங்க. all those times you are rejecting, you are kicking off the grace. ஆனா எப்பெல்லாம் அந்த கிருபை இருக்குன்றதை நீங்க உணர்ந்து செயல்படுறீங்களோ Though whenever you realize that you have the grace with உங்க you, வாழ்க்கை பயனற்றதாக இருக்காது. then your life won't be a wasteful. அது பயனுள்ள ஒரு ஜீவியமாக It will இருக்கும். be a useful life. எனக்கு ஆழமாக பட்ட ஒரு காரியம். This is the one that has a deeper thing in our heart. இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில இந்த கிருபை இருக்கு. In many of people's life they have ஆனா this அந்த grace. கிருபை அவங்க மேல இருக்கிறத அறியாமலேயே இக்னரன்ஸா அதை என்ன செஞ்சிடுறாங்க. அதை விட்டுட்டு அவங்க தங்களுடைய சுயபலத்தில் ஓட பார்க்கறாங்க. So they don't understand the grace was upon them. They are not realizing it. Instead of that, they ignoring it and they're running on their own. அவருடைய வாழ்க்கையில பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறாரு. In Paul's life, when he was saying like this, கலாத்தியர் புத்தகத்துல அதே கலாத்தியர் புத்தகம் in same book of Galatians, 2வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த
தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். இந்த கிருபையினுடைய ஆழத்தை அவர் ஆழமாக புரிந்திருக்கிறார். He has understood the greatness of grace in a depth matter. இந்த கிருபை எப்படி கிடைத்தது என்பதை அவர் புரிந்திருக்கிறார். He understood how he got this grace. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாக அந்த கிருபை தனக்கு கிடைத்தது என்பதை புரிந்ததனால அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்றார். He understood how he got the grace in the cross when Jesus Christ was crucified. Through that he got the grace. And that's the reason he says, I am also crucified along அப்ப with நம்ம Christ. வாழ்க்கையில நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில காரியங்கள் இந்த கிருபையை உதாசீன பண்ணக்கூடிய விதத்தில் நம்முடைய சிந்தையிலோ செயல்களில் எழும்பும்போது அவற்றை நாம் என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையினுடைய மேன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிருபையிலே நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. So even in your life when you see such kind of situation where you need to ignore the grace or those times you need to turn your life and see the cross that is up before you. 1 கொரிந்தியர் 15:10 இப்படியாய் பவுல் சொல்லுகிறார். So 1 Corinthians chapter 15 verse 10. 10. அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். But whenever I am now, it was all because God poured out his special favor on me and not without result. ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லுகிறார். Yet it was not but God who works through me by his grace. இங்க தான் பவுல் அப்போஸ்தலனுடைய மேல இந்த கிருபையை எப்படி விருதாவாக்காக பயன்படுத்தினார் என்பதை சொல்லுகிறார். This is where he explains and he says how we can ignorantly we can எங்க ignore மேல இருக்கிற கிருபையை நம்ம பயன்படுத்தவும் முடியும், அதை வேஸ்ட் பண்ணவும் முடியும். the grace that is upon us. We can use those grace and we can reject those grace. உங்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபை விருதாவா போயிடக்கூடாது, வேஸ்டா போயிடக்கூடாது. The grace that was given to you, it shouldn't become waste. அப்போ எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தாயின் கருவில் உருவாகும் போதே அந்த வைத்த கிருபையை புரிந்து என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாட்களிலும் அந்த கிருபையில நடக்க பழகணும். So everybody who are born from the mother's womb, from the day onwards, we need to realize we have the grace upon us and we need to walk accordingly. ஆகவே தான் தீமோத்தேயுக்கு பவுல் அட்வைஸ் பண்ணும்போது இப்படி சொல்லுகிறார், That's the reason when Paul நீ was கிறிஸ்து advising இயேசுவில் உள்ள Timothy, கிருபையிலே பலப்படு அப்படின்னு and சொல்லுகிறார். he says be strengthened in the grace of God. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த கிருபையில பலப்படு அப்படின்னு Be strengthened in the grace of அப்ப God. உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த கிருபையில நாம் என்ன செய்யணும், இன்னும் பலப்பட வேண்டும். So in your life and my life, what we need to do, we need to increase பவுல் and be strengthened in the எப்படி grace பவுல் of God. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபைக்கு மேல கிருபை கொடுத்து நடத்தினது போலதான் எந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு அவர் போதுமானவர். So how God gave the grace to Paul the apostle and he led him the same way he's going to give the grace. He has given the grace upon us, he's going to lead us accordingly. சரி, கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நீங்க அப்படியே எழுந்து நிக்கலாம். So can we all stand to our feet? I'm going இந்த to say 2 the கொரிந்தியர் first one. புத்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. So 2 Corinthians chapter 12 verse chapter 12 verse 9 9. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அதற்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, The verse says, இப்போ பவுல் அப்போஸ்தலன் வியாதிப்பட்ட நிலையில் இருக்கிறார், Paul the apostle was sick பலவீனப்பட்ட நிலை. and he was அந்த நிலையில் அவர் சொல்லுகிறார், and in that condition he said, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்தும். Lord, heal me from the sickness. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்றேன், கிருபையை தர்றேன், But God says, I will give grace to என்ற you. கிருபை உனக்கு போதும் அப்படி And என்றார். he says, my grace is all you இதை need. தவறா புரிந்துட கூடாது, Don't misunderstand இது this. பவுலுக்கு கொடுத்த வார்த்தை, This is the word that given to Paul. உங்களுக்கு கொடுத்த வார்த்தை இல்லை. It's not given to you. உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க சுகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். If you need healing, you need to ask the healing and you need to நான் receive. அப்படிதான் நான் விரும்புறேன். That's how I சபையில believe. இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். For the people in church, God கிருபை should give மட்டும் the கொடுத்தா healing. போதாது, கிருபை இப்படிப்பட்ட கிருபையா இருக்கணும், சுகத்தை கொடுக்கிற கிருபையா இருக்கணும். How நான் the grace விரும்புறேன். should be, I believe that God should give the grace to get healed. பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுத்தாரு. For Paul the apostle, he gave அதுக்கு the பின்னாடி grace. ஒரு நோக்கம் இருந்தது. There is a notion behind என்று it. சொன்னால் எனக்கு நான் என்ன செய்யக்கூடாது, மேல உயர்த்திடக்கூடாது என்ன அப்படின்றதுக்காகவே ஆண்டவர் ஒரு முள்ளு மாதிரி இதை கொடுத்துட்டாருன்ற. God has given the kind of thorn to him so that he can't boast himself more than him. ஆனா அவர் பலவீனமா இருக்கும்போது ஆண்டவருடைய பலன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. But when he was weak, you can see the God's strength was with அவ்வளவு him. பலவீனங்கள் இருந்தாலும் அத்தனை பிரயாசங்களை பட்டிருக்காரு, அத்தனை விதங்களில் டிராவல் பண்ணியிருக்கிறாரு, அத்தனை இடங்களில் தேவ சபையை நாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அங்க பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டவே முடியாது. So Paul
Paul had all these kind of challenges, struggles in the body. He went to many other places. He established the churches. You can see there's lots of அவர் trouble he had. தோற்றத்தை பார்த்தோ அவருடைய பேச்சை பார்த்தோ அவர் ஒரு பெரிய பேச்சாற்றல் அல்ல அற்றவர் என்று தான் வேதாரத்தியாளர் சொல்லுகிறார். So the Bible scholars also says that the way that he looks, the appearance is not as such a அப்ப great என்ன intellectual. காட்டுகிறதுன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் அவர் மேல இருந்த கிருபையை பெரிதாக காட்டுகிறது. But what we can see, it is even though he is all kind of weakness, but in spite of all this weakness, grace was abound. சில பேருடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கலாம். For some people, you can see God may give such kind of grace. ஆனா உங்க வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசப்படும். But each one of your life, there is a ஆகவே grace. இத புரிந்திருக்க வேண்டும் நாம. We need to understand this. இந்த பவுல் clearly. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில காண்பித்த கிருபை வேறுபட்டது. So for the Paul the apostle, the grace was so totally different for him. ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும்போது ஆண்டவர் கிருபையாக பல காரியங்களிலே நமக்காக செயல்படுவதற்காக அந்த கிருபையை தந்து நடத்த முடியும். But when we ask to the Lord can give the grace to us, and based on that, He can lead us.